Hello everyone, this is Nivetha from Tetraza. இன்னைக்கு கிளாஸ்ல ஸ்டைலிங் அட்ரிபியூட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அதே மாதிரி சிஎஸ்ஓட பாக்ஸ் மாடல்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்டைலிங் அட்ரிபியூட்ஸ் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு வந்து செப்பரேட்டாக அது மட்டும் பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணுறேன். Tetraza அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ நான் இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸாக கொடுக்குறேன். ஸோ ஸ்டைல் டேக்குள்ள அந்த H2 டேகை வந்து நான் கால் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங்காக இருக்கனால நம்ம H2 அதை மட்டும் போட்டுட்டோம். இல்லை கிளாஸாக இருக்கு அப்படின்னா டாட் வச்சு கால் பண்ணுவோம். இல்லை ஐடியா இருக்குன்னா செலக்டர்ஸ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் ஃபாண்ட் கலர் ஆட் பண்ணுறேன். கலர் வந்து ஒயிட்டே கொடுத்தேன். பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கொடுக்குறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கலர் அப்படின்னா ஃபாண்ட் கலரை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். பேக்ரவுண்ட் கலர்னா தான் பின்னாடி இருக்க கலர். வந்து ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறேன், லார்ஜர்னு கொடுத்தேன். இப்போ இதை மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம கொடுத்தது வந்துருச்சா? இப்போ இது இப்படி இருக்கா? டெக்ஸ்ட் கண்டென்ட் இவ்வளோதான் இருக்கு. ஆனா இந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த லைனவே பிளாக் பண்ணிட்டு இருக்கா? இதை வந்து என்ன பண்ணலாம்னா அப்படி பார்த்துக்கணும். டிஸ்பிளே இன்லைன் நான் கொடுக்குறேன். ஓகேவா, வந்துருச்சா? இது இல்லாம இன்னொரு டைப் கொடுக்கலாம். மேக்ஸ் வித்னு ஒன்று இருக்கு. இதுல போயிட்டு ஹிட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த கண்டென்ட்டை மட்டும் கேட்ச் பண்ணிக்கும். இப்போ இது இல்லாம நம்ம வந்து பார்டர்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்க்கலாம், அந்த பாக்ஸ் மாடல். இப்போ இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இதுதான் டெட்ராவிசல் ஐடி சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்தோம்ல, அந்த ஹெட்டிங்னு வச்சுக்கோங்க. அதை சுத்தி வந்து ஒரு பார்டர் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்ப இந்த பார்டருக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன எம்டி ஸ்பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து பேடிங். ஓகேவா? இப்ப இந்த பார்டருக்கும் வெளியே இருக்க ஒரு ஸ்பேஸ் தான் வந்துட்டு மார்ஜின். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த கண்டென்ட் அப்படின்றது நம்ம வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதை சுத்தி பார்டர் நான் வந்து ஒரு காம்பவுண்ட் செவரு நான் கொடுத்துட்டேன். அந்த காம்பவுண்ட் செவருக்கும் வீட்டுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம போர்ட்டிகோ மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னா அதுதான் இந்த பேடிங். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் வாலையும் தாண்டி வெளியே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் மார்ஜின். அதாவது இந்த காம்பவுண்ட் வாலையும் தாண்டி வேற ஒரு வீடு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கும் நம்மளோட வீட்டோட காம்பவுண்ட் சுவருக்கும் உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து மார்ஜின். இப்ப நம்மளோட பார்டர் இருக்கு அப்படின்னா, இந்த எலிமெண்டோட பார்டர் இருக்கு அப்படின்னா, அது இல்லாம இங்க மேல ஒரு எலிமெண்ட் இருக்கும், அதுக்கு ஒரு பார்டர் இருக்கும். அந்த பார்டருக்கும் இதுக்கும் உள்ள ஒரு ஸ்பேஸ் மார்ஜின், அதுதான் வந்து மார்ஜின் ஸ்பேஸ். இதுதான் வந்து பாக்ஸ் மாடல். இனிமே நம்ம ரன் பண்ணி பார்க்கல உங்களுக்கு புரியும். ஓகே, இப்ப நான் இதுக்கு வந்து பார்டர் கொடுக்குறேன். பார்டர் வந்து நிறைய மெஷர்மெண்ட்ல நம்ம கொடுக்கலாம். இப்ப நான் வந்து 5 px கொடுக்குறேன். இப்போ px நம்ம கொடுக்குறோம்ல பிக்சல்ஸ், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெப்பேஜ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து இருக்க ஒரு டாட்டை வந்து நம்ம ஒரு பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் இங்க 5 டாட்ஸ் கொடுத்துருக்கேன், 5 பிக்சல். இது இல்லாம லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தோம் இல்லையா, பெர்சன்டேஜ்ல கொடுப்போம் ஒரு சில இடத்துல. இல்ல அப்படின்னா ரெம்னு ஒண்ணு இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி ஒரு டாட்னா ஒரு பிக்சல் சொல்றனோ அந்த மாதிரி 1 ரெம் ஈக்குவல் டு 16 பிக்சல். அப்ப எங்கனாவது நான் யூனிட்ஸ் வந்து 2 ரெம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா 32 பிக்சல்ஸ் வந்து நமக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப ஒரு சில இடத்துல நம்ம இப்படி கூட கொடுப்போம். இப்ப வந்து ஜஸ்ட் நான் 5 px கொடுத்துட்டேன்னா இந்த என்டையர் பார்டர் 4 சைட்ஸுமே 5 pxன்னு எடுத்துக்கும். இல்ல இப்படி கொடுக்கலாம், 2 px 3 px
4px 5px இப்படி 4 வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம்னா டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் அதாவது ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் வந்துட்டு எடுத்துக்கும். அதை மீன் பண்ணி தான் அப்ப நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து ஜஸ்ட் நான் 5px நான் மட்டும் கொடுத்துருக்கேன். என்ன டைப் ஆஃப் பார்டர் அப்படிங்கறது கொடுக்குறேன். சாலிட் பார்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். திக்கா ஒரு லைன். கலர் வந்து நான் எல்லோ கொடுக்குறேன். இப்போ இந்த பார்டர் விசிபிள் ஆகுதான்னு பார்க்கலாம். பார்டர் வந்துருச்சு இல்லையா? இப்ப இத பாத்தீங்களா, இந்த கார்னர்ல இருக்கு. இத வந்துட்டு நான் இங்க சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இத மார்ஜின் யூஸ் பண்ணி நம்ம சென்டர் பண்ணி பார்க்கலாமா? நம்ம ஆல்ரெடி ஒரு மெத்தட் பார்த்தோம். இன்லைன் பிளாக் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டர் பண்ணலாம், இல்ல அந்த டோட்டல் லைனையும் எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப வந்து மார்ஜின் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப மார்ஜின் யூஸ் பண்ணி அப்படின்னா காமனா மார்ஜின் எப்படி இருக்கும்? வெர்டிகலா ஒரு லைன், ஹரிசாண்டலா ஒரு லைன், இப்படிதானே மார்ஜின் இருக்கும். சோ நான் வந்து எப்படி கொடுக்குறேன்னா 2 வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்ப வந்து எனக்கு ஹைட் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ண வேணாம். எனக்கு வந்து அது அந்த டாப் பேஜ்ல தான் இருக்கணும். சோ வந்து ஹைட் வந்து நான் 0 கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு வித் வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் ஒரு 35% அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பெர்சன்டேஜ் வேல்யூ உங்களுக்கு புரியும். 35% நான் கொடுக்குறேன். கொஞ்சம் மூவ் ஆகி வந்திருக்கா? இன்னும் அக்யூரேட் வேல்யூ வேணும்னா இப்ப பாருங்க ஒரு 38 கொடுத்து பார்க்கலாம். மிடில்ல வந்துருச்சா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெர்சன்டேஜ்ல வேல்யூ கொடுக்கறதுனா இப்ப இந்த என்டையர் லைன் வந்து 100% அப்படின்னா 35% தள்ளி கொடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். 35% தள்ளி இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இவ்வளவுதான். புரிஞ்சுதா? மார்ஜின் யூஸ் பண்ணி எப்படி சென்டர் பண்ணலாம்னு புரிஞ்சுதா? இப்ப பேடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த டெட்ராஹெட்ரல் ஐசோலேஷன் இருக்கு. இதுக்கு இதை சுத்தி ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்கு ஒரு பார்டர் இருக்கு இல்லையா? இப்ப இந்த டெட்ராஹெட்ரல் ஐசோலேஷனுக்கு மேலேயும் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் வேணும், கீழேயும் வேணும். இந்த 2 சைட் கார்னர்லயுமே நான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னா என்ன பண்ணலாம்னா பேடிங் கொடுக்கலாம். பாருங்க பாட்டம் லெஃப்ட் ரைட் டாப்னு எல்லாமே வந்திருக்கா. இப்ப நான் பேடிங்னு கொடுத்துட்டு சிங்கிள் வேல்யூவா நான் கொடுத்துறேன். எல்லா சைடும் 10 பாயிண்ட் கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்டர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் இங்க எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆனது உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த பார்டர் இருக்கு அப்படின்னா இது வந்து நம்மளோட காம்பவுண்ட் வால் மாதிரி, இது வந்து நம்மளோட வீடு மாதிரி, இதை சுத்தி இருக்க ஒரு போர்டிகோ ஸ்பேஸ் மாதிரி இருக்கிறது தான் வந்து பேடிங். ஓகேவா? இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மார்ஜின் அப்படின்றது இந்த பார்டருக்கு வெளியே இருக்க ஒரு ஏரியா. இப்ப இதே மாதிரி ஒரு ஹெட்டிங் இந்த இடத்துலயும் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா இதுக்கும் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றத மார்ஜின் யூஸ் பண்ணி கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் வித்தை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இந்த மாதிரி இடத்துல நம்ம ஹைட் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் பத்தி புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.